அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம அல்லாஹ்னுடைய பெயர்களான அல் ஹாதி அப்படின்ற அந்த பெயரை பற்றின விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அல் ஹாதி, நேர்வழி காட்டுபவன். குரானில் 2 இடங்களில் இந்த பெயரை அல்லாஹ் தனக்கு சூட்டியிருக்கிறான். வ இன்னல்லாஹ லஹாதில்லதீன ஆமனு இலா சிராத்தின் முஸ்தகீம். மேலும் திடனாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை நேரான வழியில் செலுத்துபவனாக இருக்கின்றான். சூரா அல் ஹஜ்ஜில் 54வது வசனத்தில் அல்லாஹ் இதை குறிப்பிடுறான். அதே மாதிரி வகஃபா பிரப்பிக ஹாதியன் வ நசீரா, இன்னும் உம்முடைய இறைவன் உமக்கு நேர் வழி காட்டியாகவும் உதவி புரிபவனாகவும் இருக்க போதுமானவன். அல் ஃபுர்கானில் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அல் ஹாதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய அடியார்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய நேரான வழியை காட்டுபவன் அப்படின்ற அர்த்தம் தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் முடிவு செய்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒருத்தருக்கு 2 வேலை கிடைக்கிது, அவள் எதை சூஸ் பண்ணுறதுன்னு நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம். இது சிறந்ததா அது சிறந்ததா அப்படின்னு ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்துகிறோம், தேர்ந்தெடுக்க போகிறோம் நமக்காக. அப்போ நம்ம அதில் எது சரி எது தப்பு, இதில் எது எனக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய நம்ம என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். அதுக்காக நிறைய நம்ம குழப்பமும் அடைகிறோம். இந்த மாதிரி நம்ம தினமும் செய்யக்கூடிய செயல்களில் நிறைய செயல்களில் என்ன செய்கிறோம், நம்மளுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று அது நம்மளை பாவத்தின் பக்கம் அழைத்து செல்லும், இல்லை அது அல்லாஹ்வின் பக்கத்தில் நம்ம அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி 2 விஷயங்களை எதை முடிவு செய்கிறது, எது சரி எது தப்பு அப்படின்னு இப்படி முடிவெடுக்கிறதுல, நம்மளுடைய உள்ளத்தை நம்ம கட்டுப்படுத்துறதுலன்னு இப்படி நிறைய கஷ்டங்கள் நம்ம சந்திக்கிறோம். மனிதர்கள் இயல்பாகவே தேர்ந்தெடுக்கிறதுல சிரமப்படுபவனாகத்தான் இருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், மனிதர்களுக்கு அல் ஹாதி அப்படின்ற தன்னுடைய பண்பை பற்றி அல்லாஹ் விளக்கி சொல்கிறான். இதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் கிட்ட போய் தன்னோட இஸ்லாமிய மார்க்கத்துக்கு, தூய்மையான உண்மையான மார்க்கத்திற்கு அழைக்கும்போது ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கக்கிட்ட கேட்குறான், கால ஃபமர் ரப்புக்குமா யா மூசா, மூசாவே உங்கள் இருவருடைய இறைவன் யார் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகான முறையில் பதில் சொல்கிறாங்க. கால ரப்புனல்லதீ அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா, ஒவ்வொரு படைப்பிற்கும் அதற்கான அமைப்பை வழங்கி பின்னர் வழிகாட்டி இருக்கிறானே அவன்தான் எங்கள் இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகான பதில் இல்லை? அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் அப்படின்ற வார்த்தையை கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒவ்வொரு படைப்பையும் அதற்கான அமைப்பை கொடுத்து அழகாக படைச்சு பின்பு அதற்கான வழியையும் யார் காட்டியிருக்கிறானோ அவன்தான் எங்களுடைய இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நம்மளுடைய உடலை அமைப்பை எடுத்துக்கோங்களேன். நம்மளுடைய மூளை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கு. நம்மளுடைய இதயம் நம்மளுடைய இரத்தத்தை என்ன செய்யுது, எல்லா பகுதிகளுக்கும் பரவக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கு. நம்மளுடைய கைகள் எந்த ஒரு பொருளையும் நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு உதவுது. நம்மளுடைய கால்கள் நம்ம நினச்ச இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு உதவுது. இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒரு வாய் பேச முடியாத ஒரு மனிதர் தன்னுடைய செய்கைகள் மூலமாக நமக்கு அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறாங்க. அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஆற்றல். ஒரு குருடர், கண் தெரியாதவர், அந்த இருளில் கூட அவர் நடக்கிறார். அதே அந்த ஆற்றல் அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா, அது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலில் தான் அவருக்கு கிடச்சிச்சு. இப்போ நிறைய புதிதான கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இது யார் அவங்களுக்கு கைட் பண்ணா அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் மூலமாக தான் அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை புரிஞ்சு வச்சுக்கிறா. குழந்தை அழுகிறது, எதுக்காக அழுகுது, பசிச்சு அழுகுதா, உடல் உபாதையால் அழுகுதா, அதெல்லாம் எப்படி அந்த தாய்க்கு புரிஞ்சுக்க முடியுது? அல்லாஹ் அதுக்கு தான் வழிகாட்டுறான். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் மூலமாக தான் அந்த தாய் இதை உணர்ந்துக்கிறான். இதெல்லாம் விடுங்க, ஒரு பிறந்த குழந்தை தன்னுடைய தாயினுடைய மார்பில் பால் இருந்தது, அதுக்கு எப்படி தெரியும்? நம்முடைய 2 உதடுகளை வச்சு நம்ம இழுக்கும் போது தான் பால் வரும் அப்படின்றது எப்படி? அதுக்கு முன் அனுபவம் இருக்கா? இல்லை அதை தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவு இருக்கா? இல்லை. அப்போ அல்லாஹ் தான் அதுக்கும் வழிகாட்டுறான். இப்படித்தான் உன்னுடைய உணவை நீ தேடிக்கொள்ளணும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், வழிகாட்டுறான். இப்போ மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் தன்னுடைய அனைத்து படைப்புகளுக்குமே என்ன செய்கிறான், அவற்றுக்கான நேரான வழியை காட்டிடுறான். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சால்மன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளில் தமிழில் காலா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியலை. ரொம்ப ஒரு
ஆச்சரியமான செய்திகள் எல்லாம் அதில் இருக்குது. அந்த தண்ணீர் பிறக்கிறது ஒரு தூய்மையான தண்ணீரில் தான், அதாவது ஆறு, ஏரி இப்படி இடங்களில் தான் அது பிறக்குமா. ஆனால் அது என்ன செய்யுமா, பிறந்ததற்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து பெருங்கடலை போய் அது சென்று அடையுமா. அங்கே இருந்துட்டு திருப்பி அங்கே இருந்து அது எங்கு பிறந்ததோ அந்த இடத்துக்கே சரியான முறையில் வந்து அங்கு தான் அது இறக்கும் அப்படின்றாங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை? ஒரு ஆறில் பிறந்த ஒரு மீன் அந்த கடலுக்கு போகணும்னா அது எத்தனை தடைகளை தாண்டி போகணும், அதுக்கு எத்தனை வழிகள் இருக்கும். அதெல்லாம் கடந்து போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்து அது மரணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆராய்ச்சியாளர்கள் 2 வருடங்களாக இதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சி இதை சொல்கிறாங்க. இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான விஷயம். அது எப்படி தெரிஞ்சுக்கிச்சு? அதற்கான அந்த வழிகாட்டுதலை யார் கொடுத்தது அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் தான் அதற்கான வழிகாட்டுதலை கொடுத்துருக்கான். பறவைகள் உதாரணம் எடுத்துக்கோங்களேன். தேனி, நம்ம நிறைய அல்லாஹ் வந்து குரானில் ஒரு அத்தியாயத்தையே இறக்கியிருக்கான், சரியா? அப்படிப்பட்ட தேனி என்ன செய்யுமா, ஒரு தேனி ஒரு பூக்களை தேடி போகுமா. எந்த பூக்கள் அதுக்கு நல்ல ஒரு தரமான நல்ல பூவை பார்த்துச்சுன்னா அது என்ன செய்யுமா, திருப்பி போய் தன்னுடைய கூட்டத்தார்களை அழைச்சிட்டு வரணுமா. அப்போ அது கூட்டத்தார்கள்ட்ட போய் எப்படி அது தன்னை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொன்னால் ஒரு டான்ஸ், ஒரு நாட்டியம் மூலமாக செய்யுமா. 2 விதமான டான்ஸ் இருக்குமா. ஒன்று எப்படி செய்யுமா, தன்னுடைய இடுப்பை ஆட்டி ஆட்டி ஆடுமா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது பூ இருக்கக்கூடிய தொலைவு, எவ்வளோ தூரத்தில் அந்த பூ இருக்குது, எந்த திசையில் இருக்குது அப்படின்றத அது என்ன செய்யுமா, தன்னுடைய கூட்டத்துக்கு அறிவிக்குமா. பிறகு அது என்ன செய்யுமா, வட்டம் வட்டமாக ஆடுமா. அது எதற்காக அப்படின்னு சொன்னால் அந்த பூவினுடைய தரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவு ஒர்த்தாக இருந்துச்சோ அதுக்கு ஏற்றாற் போல் அவ்வளோ நேரம் அது என்ன செய்யுமா, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குமா. இது எவ்வளோ ஒரு யோசிச்சு பாருங்களேன். ஒரு பூவுக்கு தன்னுடைய உள்ளத்தை அது பிரதிபலிக்கணும், தன்னுடைய கூட்டத்தார்கிட்ட சொல்லி அது நடத்தணும் அப்படின்னா அதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மூலமாக அதுக்கு வழிகாட்டுதலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான். இப்படி மற்ற படைப்புகளுக்கே அல்லாஹ் இந்த அளவு நேர்வழி காட்டும் போது மனித படைப்பு இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்கான் நமக்கே தெரியும் இல்லையா. லக்கத் ஹலக்கல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை மிக அழகிய படைப்பாக படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் யாருக்காக சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைச்சானோ அந்த மனிதனுக்கு எப்படி வழிகாட்டுதல்கள் தராமல் இருந்திருப்பான். படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பாகிய மனுஷனுக்கு சிறந்த வழிகாட்டுதல் தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்னா அர்சல்நாக்க பில் ஹக்கி பஷீரோ வ நதீரா வ இன் மின் உம்மத்தின் இல்லா ஹலா ஃபீஹா நதீருன். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் வராதவரை எந்த சமுதாயத்தவரும் இந்த பூமியில் கிடையாது. எல்லா சமுதாயத்துக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டியை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். நம்ம ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, முஸ்லீமில் வந்திருக்கு. இந்த ஒரு குழந்தை பூமியில் பிறக்கும்போது அது இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்குது, பிறகு ஷைத்தான் தான் அதை வழிகெடுக்கிறான் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ குழந்தை பிறக்கும் போதே அல்லாஹ் அதை என்ன செய்கிறான், பிறப்புரிமையாக இந்த தூய்மையான மார்க்கத்தை அதுக்கு கொடுக்குறான். அல்லாஹ் அதை வழி நடத்துகிறான். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய உள்ளத்துலேயுமே அல்லாஹ் இருக்கிறான். அதனால தான் நம்ம நல்ல விஷயங்கள் செய்யும்போது நம்ம மனசில் சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படுது. அதே மாதிரி நம்ம ஒரு தீய செயல் செய்யும்போது நம்ம உள்ளத்தில் குற்ற உணர்ச்சியும் குமுறல்களும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சலும் நமக்கு அதிகமாக ஏற்படும்ன்றதை விட அதை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துகிறான். அதுதான் நிஜம். பாருங்க, அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு நேரான பாதையான இந்த மார்க்கத்தை கொடுத்துருக்கான். அந்த பாதையினுடைய 2 பக்கமும் உயரமான சுவர் இருக்கும். அந்த 2 பக்க சுவர்களிலும் நிறைய கதவுகள் இருக்கும். பாதையினுடைய ஆரம்பத்தில் ஒரு மனிதர் இருப்பார். அவர் அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுவார், இந்த பாதையை விட்டு நீங்கள் பிரிஞ்சிடாதீங்க, இந்த பாதையிலேயே எல்லாரும் ஒன்றா போங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். யாராவது ஒரு கதவின் பக்கம் போய் அதை திறக்க நாடும்போது அந்த கதவிற்கு பின்னாடி ஒரு திரை இருக்கும். அந்த செவற்றிற்கு மேலே இருக்கக்கூடிய இன்னொரு மனிதர் சொல்லுவார், இந்த கதவை நீங்கள் திறக்காதீங்க, இதை திறந்துட்டால் நீங்கள் இது வழியாக நுழைஞ்சிருவீங்க, இது உங்களுக்கு என்ன செய்யும், இது கேடைத்தான் உண்டாக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை அந்த மனிதர் செய்வார். அந்த பாதை என்ன அப்படின்னா அதுதான் நம்முடைய மார்க்கம். அந்த சுவர் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு விதித்த வரைமுறை, எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் நமக்கு விதிச்சிருக்கான் இல்லையா. அதே மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த வரைமுறை தான் அந்த சுவர். அப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வாழணும். அல்லாஹ் இதுக்குள்ளே இப்படித்தான் வாழணும் தான் நமக்கு விதிச்சிருக்கான். இப்போ கதவுகள் எல்லாம் என்ன அப்படின்னா அல்லாஹ் நமக்கு தடை செய்தது.
2 பேர் அந்த பாதையினுடைய ஆரம்பத்தில் இருந்தாங்க. 2 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த பாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதர் தான் குர்ஆன் நமக்கான வழிகாட்டலா இருக்கு. நம்ம கதவை திறக்க போகும்போது நமக்கு ஒரு மனிதர் எச்சரிக்கை செய்கிறாங்க இல்லையா? அது யார் அப்படின்னா, அது நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய உள்ளத்தினுடைய ஒரு குரல். இப்போ தூதர்கள், அறிஞர்கள், நமக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்க, இப்படி யார் நம்ம கூட இல்லாட்டியும் கூட நம்முடைய உள்ளத்தினுடைய குரல் எப்பயுமே நம்ம கூடயே இருக்கும். அது எந்த நேரத்துலையும் நமக்கு என்ன செய்யும்? எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், ஈமான் கொண்டார்களே அவர்களுக்கு அவர்களுடைய இருதயங்கள் அல்லாஹுவையும் இறங்கியுள்ள உண்மையான வேதத்தையும் நினைத்தால் அஞ்சி நடுங்கும் நேரம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறோம். சூரா அல் ஹதீதில் 16வது வசனத்தில் அல்லாஹ் இதை அறிவிக்கிறான். இப்போ அல்லாஹ் யோசிச்சு பாருங்க சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு நேரான வழியை காட்டுறான். அல்லாஹ் தன்னுடைய படைப்பின்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வதற்கும் அவங்கள தீங்கில் இருந்து அவங்க தடுத்து அதிலிருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கும் நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளேயே அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு உள் உதிப்பை நமக்கு ஏற்படுத்துகிறான். அல்லதி ஹலக்க ஃபசவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா. அவனே யாவற்றையும் படைத்து செவ்வையாக்கினான், மேலும் அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் அளவுபட நிர்ணயித்து அவற்றை பெறுவதற்கு நேர்வழி காட்டினான். சூரா அல்-அலால 22-3 வசனத்தில் இது வருது. அப்போ பாருங்கள், நமக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கி நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்ம படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு இலகுவாக்குறான். நமக்காக அல்லாஹ் வேதங்களை இறக்குனா, தூதர்களை இறக்கி நம்மளை நல்வழிப்படுத்துகிறான். நமக்கான சட்டங்களை அல்லாஹ் வழங்கியிருக்கான். நம்ம எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் நமக்கு நன்மையை தரும், எதெல்லாம் நமக்கு தீமையை தரும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமக்கு தெளிவுபடுத்துகிறான். மார்க்கத்தினுடைய அடிப்படையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு விளக்கி சொல்கிறான். நம்ம அல்லாஹினுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய நேரான வழியை அல்லாஹ் நமக்கு காட்டி கொடுக்குறான். இன்னும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன்னுடைய அடியார்களை எச்சரிக்கும் பொருட்டு மற்ற பாதைகளையும், எதெல்லாம் தவறான பாதைகளோ அதையும் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அப்போ நம்பிக்கையாளர்களுக்கு நம்பிக்கை கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அளிக்கிறான். அவங்களுக்கு என்ன செய்கிறான்? சுவனத்தை தங்குமிடமாக ஆக்குகிறான். இப்போ அல்-ஹாதி அப்படிங்கிறது நேர்வழி காட்டுபவன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் உடனே நேர்வழி அப்படின்னா மார்க்கம். சரி, இந்த மார்க்கத்தினுடைய முடிவு என்ன? சொர்க்கம். அப்போ அந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தான் சகோதரிகளை முயற்சி செய்யணும். நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இதே மாதிரி அல்லாஹினுடைய அத்தாட்சிக்கு. அதையெல்லாம் நம்ம சிந்திச்சு அல்லாஹ் காட்டக்கூடிய அந்த நேர்வழியை பின்பற்றி சென்று நாம் அனைவரும் சொர்க்கத்தில் இருப்பவர்களாக இருக்க அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.